அவர் அடிக்கடி திமுகவை சார்ந்த மிக முக்கியமான விஐபிகளை சந்திக்கிறார். முன்னாடி இந்தியாவிலிருந்து வெளியேறுகிறேன் அப்படின்னு சொன்ன டயத்துல ஒரே நாள்ல 3 முறை ஸ்டாலினை சந்தித்தார். இப்ப கூட சமீபத்துல அவர் சேகர் பாபுவை சந்தித்து இருக்கிறார். இதே போல அடிக்கடி திமுக தலைவர்களை அவருடைய மகன் ரவீந்திரநாத் சந்திக்கிறார். இந்த மாதிரி சந்திக்கிறத நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அத பொலிட்டிக்கலா யோசிச்சு பாருங்க. அதிமுகவின் எதிரிகளை அடிக்கடி சந்திக்கிற ஒருவர் அதிமுகவுக்குள் மீண்டும் மீண்டும் ஏன் இடம் கேட்க வேண்டும்? ஆக்சுவலா டிஎம்கேவின் ஸ்லீப்பர் செல்லாக அதிமுகவுக்குள் இயங்குவதற்காக அதிமுகவுக்குள் வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் ஓபிஎஸ் என்கிற சந்தேகம் அதிமுக தலைமை லெவல்லயே இருக்கு. ரொம்ப ரீசெண்டா நான் ரொம்ப முக்கியமான 2ஆம் நிலை அதிமுக தலைவர் ஒருத்தர் சந்திச்சேன். பேசிட்டு இருக்கப்போ அவர் இதை சொல்றாரு. சார், ஓபிஎஸ் சந்திக்கிற ஃபுல்லா டிஎம்கே லீடர்ஸா இருக்காங்க. ஆனா வரணும் ஆசைப்படுற ஃபுல்லா ஏடிஎம்கேக்குள்ளனா இவர் எப்படி சார் நம்பி உள்ள விட முடியும்? இப்ப நாங்க எங்களுக்குள்ள உயர்நிலை ஆலோசனை கூட்டம்னு போடுறோம். நாங்க எங்களுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமா பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை அப்படியே அவர் ஸ்டாலினுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா, சோ ஏடிஎம்கேக்குள்ள தனக்கான ஒரு ஸ்லீப்பர் செல்ல நுழைப்பதற்கு டிஎம்கே முயற்சி செய்கிறது. அந்த ஸ்லீப்பர் செல் ஓபிஎஸ். அதற்காகத்தான் அதிமுக என்கிற கட்சியே தான் தன்னை வெளியில அனுப்பியது அப்படிங்கிற தெரிஞ்ச நிலையில திரும்ப திரும்ப கிளைம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது.